ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக நாங்கள் வேர்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறன்றதை வந்து பார்ப்போம். சரியா? ஓகே, வேர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பாரை ப்ரெஸ் பண்ணி WO என்று டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வேர்டு ஓப்பன் ஆகும். அப்போ நாங்கள் வேர்டை வந்து நாங்கள் இப்படி கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அதில் இன்டர்ஃபேஸ் வரும். சரியா? இப்போ அதில் இன்டர்ஃபேஸ் வரும் பொழுதோ இந்த இடத்துல வந்து இது வந்து மினிமைஸ் என்று சொல்கிற, இது மேக்ஸிமைஸ் என்று சொல்கிறது, இது வந்து நாங்கள் க்ளோஸ் பார்னு சொல்கிறேன். இப்போ நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணேன்டா இது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரும் பாருங்கள். அதே மாதிரி மினிமைஸ் என்று சொல்கிறது வந்து இந்த மினிமைஸ் செய்யும் பொழுது இந்த பாரில் தான் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த மினிமைஸ்ன்றது வந்து நிற்கும். நாங்கள் தேவைன்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி அப்படி எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதில் வந்து நாங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுதோ இந்த மாதிரியான பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று எங்களுக்கு வரும். இப்போ இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்டில் முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது சர்வ் என்றா என்ன, சர்வ் ஆஸ்ன்றது என்ன. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வ் ஆஸ்ன்றதுல வந்து டிஃபரன்ஸஸ் இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒன்று நாங்கள் இதில் டைப் பண்ணி போட்டு, இப்போ இந்த பேரை வந்து நான் இதில் டைப் பண்ணுறேன், டைப் பண்ணி போட்டு இதில் வந்து நாங்கள் இந்த டூலில் ஃபைல் கொடுத்து இதில் வந்து நான் சேவ் அப்படின்னு கொடுத்தாலுமே எனக்கு சர்வஸுக்கு தான் வரும். ஏன்னு சொன்னால் இதில் நான் சர்வர்ஸ்ன்னு நான் இதில் கிளிக் பண்ணும் பொழுதோ புதுசாக ஒரு ஃபைலை நாங்கள் சேவ் பண்ணுறேன்னு சொன்னால் அது வந்து சர்வஸ் அப்படின்ட்டு தான் வரும். ஏற்கனவே பழைய ஃபைல், அதாவது நான் டைப் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி திரும்பி நான் சேவ் பண்ணணுமெண்டா மட்டும்தான் சேவ் என்று வரும். இப்போ நான் சர்வர்ஸ் என்று நான் கொடுத்த போது இந்த இடத்துல நான் ப்ரௌஸ் என்ற அடிப்படையில் கொடுத்தா எனக்கு இந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்குது. இப்போ நான் நார்மலாகவே வந்து இந்த டாக்குமெண்ட் என்ற இடத்துல தான் கூடுதலாக சேவ் பண்ணுவாங்க. இப்போ நான் இதில் வந்து ஃபௌசான் நான் டைப் பண்ணி போட்டு வேர்டு என்று டைப் பண்ணி போட்டு நான் வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த சேவ் என்று கொடுத்தடிக்க வந்து எனக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி போட்டு திரும்பி ஒரு சரக்கு நான் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் நான் வந்து ஏற்கனவே சேவ் பண்ண இடத்துல போய்த்து நான் இதில் இந்த டாக்குமெண்ட்டை வந்து இதில் போய்த்து நான் எடுக்கலாம். இந்த அறிக்கை பாருங்கள், இதை வந்து நான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் MS வேர்டில் வந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இந்த அடிப்படையில் வந்து ஃபைல் இதில் வந்து ஓப்பன் என்ற அடிப்படையிலையுமே எடுக்கலாம். இந்த அறிக்கை ஃபைல் ஓப்பன் என்று கொடுத்தா இந்த ஃபைல் ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லாஸ்ட்டாக சேவ் பண்ண ஃபைல் வந்து இதில் காட்டும். அப்போ நாங்கள் அந்த லாஸ்ட்டாக சேவ் பண்ண ஃபைலை வந்து இந்த இடத்துல வந்து ஃபௌசான் என்று கிளிக் பண்ணி அதையுமே நாங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டில் லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டொப்பில் ஃபௌசான் வேர்டுன்னு காட்டப்படுறது இந்த டாக்குமெண்ட்ற பேர். அப்போ நாங்கள் டாக்குமெண்ட்டை பேரை நாங்கள் சேவ் பண்ணும் பொழுதோ ஃபௌசான் வேர்டுன்ற அடிப்படையில் வந்து இந்த டாக்குமெண்ட்ற பேர் வந்து சேவ் ஆகும். அடுத்ததாக வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து சம்டைம் உங்களுக்கு எழுத்து சின்னதாக இருக்கின்ற ஒரு ஃபீல் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் இதில் நீங்கள் 80% இருக்கிறத ப்ளஸ் கொடுத்து போட்டு உங்களுக்கு கண் வந்து விளங்குற அளவுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்டா பெருப்பிச்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஜ் 1 of 1 இருக்குது. பேஜ் 1 of 1 என்று சொல்கிறது வந்து இந்த பேஜ் 1ன்றது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது வந்து நீங்கள் முதலாக டைப் பண்ணுற பேஜ். இதை நான் சின்னதாக்குறேன் பாருங்கள். முதலாக டைப் பண்ணுற பேஜ்ன்றதால ஒரு பேஜ் தான் காணப்படுது உங்களுக்கு. இதை நாங்கள் ஏன் 100க்கு எடுக்கிறோம்டா A4 ஷீட்ற சைஸுக்கு தான் இந்த 100ன்றது எங்களுக்கு நார்மலாக எங்களோட பிசியில் காண்பிக்கப்படுது. அப்போ அடுத்தடுத்த பேஜுக்கு போவோம்னு சொன்னால் இதில் பேஜ் 1 இருக்கிறது 2ஆ மாறும் 3ஆ மாறும் அப்படி வரும். ஓகே, முதல்ல வந்து நாங்கள் செய்ய போகிற விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் காப்பி அண்ட் பேஸ்ட் என்ற விஷயம் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த கிளிப்போர்டில் இருக்கிற இந்த 4 டூல் இருக்குது. நாங்கள் முதல் 3 டூலை வந்து செய்ய போகிறோம். இது பேஸ்ட் என்று சொல்கிறது, கத்திரிக்கோளில் இருக்கிறது கட் என்று சொல்கிறது, இதை வந்து காப்பி என்று சொல்கிறது. அப்போ நாங்கள் இதில் வந்து வேர்டில் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கோட் ஒன்று தந்திருக்காங்க பந்தியை உருவாக்குறதுக்காக வேண்டி. அப்போ அந்த பந்தியை உருவாக்குறதுக்காக வேண்டி இருக்கிற கோட் தான் வந்து ஈக்குவல் கொடுத்துட்டு வந்து RAND ரேண்ட் என்று கொடுக்கணும். RAND ரேண்ட் என்று கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா இந்த இடத்துல இது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது ரேண்ட் என்று கொடுத்ததுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்ன சொன்னால் இது உங்களுக்கு ஒரு 4 to 5 பந்தியை உங்களுக்கு இங்கே எடுத்தரும். இப்படி 5 பந்திகள் வர்ற நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து இந்த காப்பி அண்ட் பேஸ்ட்டை மட்டும்தான் இப்போ டூல்ஸ் அடிப்படையில் நான் செய்ய போகிறேன். அதாவது வந்து இதில் இருக்கிற இப்போ இதில் உங்களுக்கு முதலாவதாக வந்து மவுஸ் பிடிக்கிறது. மவுஸில் வந்து நாங்கள் ஒரு பந்தியை செலக்ட் பண்ணணும், ஒரு வேர்டை செலக்ட் பண்ணணும்னு சொன்னால்
மவுஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வேர்ட் மட்டும் செலக்ட் ஆகும். மவுஸில் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வேர்ட் மட்டும் செலக்ட் ஆகும்.